இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். மோடி அவர்கள் எலெக்ஷன் வந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாரு, ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. ஏன் பட்ஜெட்டில் தமிழ்நாடு பேரே ஒன்றுமே கிடையாது. ஏன் தமிழ்நாடு இப்படி வஞ்சிக்கிறீங்கன்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட வேண்டியது. இருந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்கள் ஆரம்பத்துலேருந்தே வந்து மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இப்படி கேள்வி கேட்குறவங்க வந்து எலெக்ஷன் டைம் மட்டும்தான் வராரு, தமிழ்நாடு கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னு கேள்வி கேட்குற நீங்கள் கொஞ்சம் மன்மோகன் சிங் அவர்கள் 10 வருஷத்தில் தமிழ்நாடு எத்தனை தடவை வந்துட்டு போனார்னு ஒரே ஒரு டேட்டாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் மோடி அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இல்லை அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ தமிழ்நாடு வந்தார், ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி வந்தார், அடுத்து தமிழ்நாடு வந்தார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா, தமிழ்நாடு மதுரை வந்தவுடனே நேராக திருப்பரங்குன்ற கோயில் போயிட்டு சாஷ்டாங்கமாக சாமியை கும்பிட்டு வந்துட்டாப்புல. அப்படின்னா அவர் வந்து மத அரசியல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. மதுரை வந்தால் மதுரையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது திருப்பரங்குன்ற கோயில், ஓகேங்களா. அதே மாதிரி காஞ்சிபுரம் போனால் காஞ்சிபுரத்தில் என்ன கோயில் ஃபேமஸோ அங்கே போயிடுவார். ராமேஸ்வரம் போனால் ராமேஸ்வரம் கோயில் போயிடுவார். எங்கே போனாலுமே அவர் அந்த கோயிலை போய் அவருடைய ஹிந்து வழிபாட்டு முறையை வந்து நீட்டாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. மதுரை போன உடனே அந்த கோயில் இருக்கலாம், அங்கே போயிட்டு வருது. உடனே இதை வந்து மதவாத அரசியல்னு உடனே பேச ஆரம்பிச்சிடாதீங்க. அப்படி இருந்துக்குமே இப்போ பாண்டிச்சேரி ஃபஸ்ட்டு வந்தார். பாண்டிச்சேரி வந்தவுடனே 2700 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்ஸை வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸு, நிறையா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அப்புறமேட்டு ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே 2700 கோடி ரூபா. தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே தமிழ்நாட்டுக்கு வந்து 4400 கோடி ரூபா எம்பிட்டு 4400 கோடி ரூபாய்க்கு வந்து ப்ராஜெக்ட்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. தமிழ்நாடை டெவலப் பண்ணணுன்றதுக்காண்டி தமிழ்நாட்டுக்காக அவர் ஒதுக்கப்பட்ட 4400 கோடி ரூபா ஞாபகத்தில் வச்சுக்கணும். உடனே எதுவுமே ஒதுக்க கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது, ஒன்றுமே செய்ய கிடையாதுன்ட்டு அடிச்சு விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ அந்த 4400 கோடி ரூபாயில் என்னென்ன விஷயமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மரக்காணத்துலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறதுக்கு 4 வழிச்சாலையும், அதே மாதிரி பரமக்குடியிலேருந்து ராமநாதம் போகிறதுக்காக ஒரு புறவழிச்சாலை நேஷனல் ஹைவேவும் கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கிட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸு சீக்கிரமாக நம்ம போய் சேர்ந்துடலாம், ஓகேங்களா. ஒரு நல்ல டிராஃபிக் இல்லாத, கன்ஜெஷன் இல்லாத ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 ட்ரெயின் ஸ்டேஷனை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்காரு. என்னென்ன ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொரப்பூர், பொம்முடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், மணப்பாறை, பொள்ளாச்சி ஜங்ஷனு, காரைக்குடி ஜங்ஷனு, திருவாரூர் ஜங்ஷனு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எந்த ஸ்கீமு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீமில் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான விஷயங்களுக்காக 4400 கோடி ரூபாயில் சில கோடிகள் அதுக்கும் ஒதுக்கப்படும். அதே மாதிரி சென்னை பீச்லேருந்து சென்னை எக்மோருக்கு போகக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கான 4th லைன், ஒரு 4வது லைனை வந்து புதுசாக போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரே நல்ல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த சென்னை பீச்லேருந்து தாம்பரம் போகக்கூடிய ரயில் ஸ்டேஷனில் கொஞ்சம் ட்ரெயினை கம்மி பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா சிக்னல் இஷ்யூலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களுக்காக. ஸோ இப்படி மோடி அவர்கள் இங்கே வந்ததுலேருந்து பல விஷயங்கள் பார்க்கப்பட்டுச்சு. ஏன் அவர் வந்து மதுரையில் வந்து சில விஷயங்களும் பேசினார். திமுக ஆட்சி அகற்றியே ஆக வேணும், நம்ம என்டிஏ கூட்டணி ரொம்ப வலிமையாக இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்டிஏ கூட்டணி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே பேசி முடிச்சிருந்திருக்காரு. ஸோ இப்படி நம்ம தமிழ்நாட்டுக்காக மோடி அவர்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கும்போது 2004லேருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணுச்சு, எவ்வளோ ஒதுக்குச்சு அப்படின்ற ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து திமுகவில் காங்கிரஸை வெளியிட்டாங்க. அப்படின்னா பாஜக ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் வந்து நிறையா வெள்ளையறிக்கை விட்டாச்சு, நிறையா புத்தகங்கள் எழுதியாச்சு. மோடி அவர்கள் 2014லேருந்து 2025 வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்ட்டு. ஸோ நானுமே சில விஷயங்கள் வந்து 2014லேருந்து இப்போ 2026 வரைக்குமே வந்து பர்டிகுலராக தமிழ்நாட்டுக்காக பல ஸ்கீம்ஸ் ஒதுக்குனதில் தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ பயன்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு டேட்டா மாதிரி பார்த்துருவோமே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 லட்சம் கோடி ரூபாய் வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டாக வந்து நம்ம வந்து இப்போ இந்த 2014லேருந்து 2026க்குள்ளே மோடி கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்காக டோட்டலாக அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்காக வந்து ட்ரெயினை வந்து புது ட்ரெயின் ஆகட்டும், வந்தே பாரத் ட்ரெயின் ஆகட்டும், அதே மாதிரி அந்த லேன்ஸ் ரயில்வே ட்ராக் ஆகட்டும், அப்புறமேட்டு ஸ்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்காக வந்து 49,000 கோடி ரூபாய் வந்து 10 வருஷத்தில் ஒதுக்கியிருக்காங்க. கரண்ட் பட்ஜெட்டில் வந்து 7,611 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. 8 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினையும் விடுறதாகவும் ஒரு ஐடியா போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக 49,000 கோடி ரூபா அதுவுமே வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. 7,000 கிலோமீட்டர் வந்து நேஷனல் ஹைவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்குது இந்த கடைசி 10 வருஷத்தில். அதே மாதிரி விவசாயிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 லட்சம் விவசாயிகளுக்கு, எவ்வளோ 22 லட்சம் விவசாயிகளுக்கு வருஷம் கண்ட 6,000 ரூபா அந்த போடு வந்துறீங்களா, அதை பிஎம் கிசான் நிதியிலேருந்து. அதே மாதிரி 22 லட்சம் விவசாயிகள் பலனடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஜல் ஜீவன் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி மக்கள் வந்து தான் வீட்டுக்கு குடிநீருக்காக தனியாக பைப் போட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி எல்பிஜி கனெக்ஷன், அதில் வந்து அந்த பிரதான் மந்திரி உஜ்வால் யோஜனா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களில் எத்தனை பேர் பலனடிச்சிருக்காங்கன்னா 40 லட்சம் கனெக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், இது வந்து சில டேட்டாஸ் மட்டும்தான். இது இல்லாமல் இன்னும் பல டேட்டாஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து இந்தியா லெவலில் வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை வந்து அது தமிழ்நாட்டுக்குமே சில பங்களிப்புகள் கொடுக்கப்படும். ஃபைனான்சியல் சப்போர்ட் ஆகட்டும், அதே மாதிரி எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி நம்ம
குலத்தொழில் செய்யக்கூடியவர்களாகட்டும், இன்னும் பல ஸ்கீம்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த பர்டிகுலர் ஸ்கீம்ஸில் வந்து தமிழ்நாடு எவ்வளோ பெனிஃபிட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றா நிறைய டேட்டா எடுத்தப்போ தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் எதுக்கு எடுத்தாலுமே வந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க. இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா, கல்விக்காக சில நிதிகள், அதாவது 3000 கோடி ரூபா ஒதுக்க கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பொய்யா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த எய்ம்ஸ் கத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எய்ம்ஸ் வந்து கிட்டத்தட்ட முடிக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. அதே மாதிரி வந்து மதுரைக்கும் நம்ம கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, தள்ளி போட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே திமுக கவர்மெண்ட் சரியாக கொடுத்துருந்தா தான் அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டுக்காக மோடி அவர்கள் இப்போ வந்ததுக்கு, இந்த டைம் வந்ததுக்கு 4500 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்ஸுக்கு ஒதுக்கிட்டு போயிருக்கிறார். ஸோ இன்னும் எத்தனை டைம் வராரோ அத்தனை டைம் தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் மேற்கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பார். எலெக்ஷன் டைமுக்காக மட்டும் இல்லை, எலெக்ஷன் டைம் முடிஞ்சுமே பல டைம் வந்திருக்காரு. அதுக்கான டேட்டாஸும் இருக்குது, எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்குன்னு இருக்குது. ஏன் ஒரு டைம் வரும்போது நம்ம ஒரு பக்கம் நம்ம திருமாவளவன்லேயே உட்காந்துட்டு மோடி அவர்களையே பார்த்து பாராட்டின விஷயங்களும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன்னும் மேற்கொண்டு எலெக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.